ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 2025 எஸ்டிஎக்ஸி எக்ஸாமில் கண்ணதாசன் பற்றின கேள்வி கேட்டிருக்காங்க. கண்ணதாசனின் இயற்பெயரை கண்டறிந்து எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு சரியான பதில் முத்தையா. சரிங்களா? இது 9th ஓல்டு புக்கில் பேஜ் நம்பர் 43ல் பார்த்தீங்க அப்படின்னா, முத்தையா என்ற இயற்பெயர் கொண்ட கண்ணதாசன். முத்தையா என்ற இயற்பெயர் கொண்ட கண்ணதாசன் சிவகங்கை மாவட்டத்தில் சிறுகூடல்பட்டி என்னும் சிற்றூரில் 24/6/1927 அன்று பிறக்கிறாரு. இவரோட பெற்றோர் பார்த்தீங்கன்னா சாத்தப்பன், விசாலாட்சி. சரிங்களா? இவர் இயற்றிய கவிதைகள் நூல்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டனத்தி ஆதிமந்தி, மாங்கனி, கள்ளக்குடி மகாகாவியம், இயேசு காவியம் இதெல்லாம் இவர் இயற்றிய நூல்கள். அது மட்டும் இல்லாமல் ராஜதண்டனை அப்படின்னு ஒரு நாடகத்தையும் நடத்தியிருக்காரு. அந்த நாடகம் பார்த்திங்கன்னா கம்பர், அம்பிகாபதி வரலாற்றை வச்சு நடத்தின நாடகம் தான். சரிங்களா? இவரோட பொதுநங்களில் சிலவற்றை பாருங்கள். 1000 தீவு, அங்கையர்கண்ணி, வேளங்குடி திருவிழா. இதே மாதிரி எத்தனை பொதினங்கள் 20க்கும் மேற்பட்ட புதினங்கள் இவர் எழுதியிருக்கார். அதில் பார்த்திங்கன்னா சேரமான் காதலிங்கிற புதினத்துக்கு தான் இவருக்கு சாகித்ய அகாடமி விருது கிடச்சிருக்கு. சரிங்களா? இவர் நிறைய இதழ்களையும் தொடங்கி வச்சுருக்கார். அந்த இதழ்கள் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா தென்றல், முல்லை, கண்ணதாசன், கடிதம், தமிழ் மலர். சரிங்களா? இந்த மாதிரி பல இதழ்களையும் அவர் தொடங்கி அதுலேயும் ஆசிரியராக பணியாற்றியிருக்காரு. அப்புறம் இங்கே பாக்ஸில் கண்ணதாசன் என்ன சொல்கிறாருன்னா, நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணமில்லை அப்படின்னு சொன்னது யாருன்னா கண்ணதாசன். சரிங்களா? இதோட ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் என்னென்னா 10th நியூ புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா இவர் தமிழக அரசின் அரசவை கவிஞராகவும் சிறப்பிக்கப்பட்டிருந்தார். ஸோ இதுவும் கேட்பாங்க. சரிங்களா? 10th நியூ புக்லையும் பார்த்துக்கோங்க. பேஜ் நம்பர் 190. சரிங்களா? நன்றி.